எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கிறிஸ்துவின் சிந்தை வந்துச்சுன்னா என்ன வரும்னா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் கையெழுத்து உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் திரும்ப கையெழுத்து உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தை ஒருவருக்கு வந்தா என்னையா வரும்? ஸ்தோத்திரம் வரும். அல்லேலூயா. அதனால நல்ல கவனிக்கணும். இந்த பிரேயர் மீட்டிங் அப்புறம் அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, துதிக்கிட்டே இரு, ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. கிறிஸ்துவின் சிந்தை சுவிசேஷத்துக்கு மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் சிந்தை ரொம்ப முக்கிய ஸ்தோத்திரத்துக்கு வந்தது. இரண்டாவது பகுதி கிறிஸ்துவின் சிந்தை என்ன பண்ணது அப்படின்னா 6-7 வாசிக்கும். சீக்கிரம் வாசிக்கவே சீக்கிரம் வாசிக்கும். பிலிப்பியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய ரூபமா இருந்து இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்து மனுஷ சாயலானார். காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி என்னுடைய பக்கத்துல கையை சொல்லுங்க. நான் உயர்வதற்கு தாழ்மை அடைந்தார், பெருமை அடைந்தார். நான் உயர்வடைவதற்கு நான் உயர்வடைவதற்கு எனக்காக தாழ்மை அடைந்தார், தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், 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 வெறுமையாக்கினார். எனக்காக இயேசு வெறுமையாக்கினார். எனக்காக இயேசு வெறுமையாக்கினார் என்று சொல்லி உண்மையா நம்புவாயா? அவர் கடவுளுடைய போராட்டத்தில் ஒரு பெண்ணுக்கிட்ட வாங்கின கடன் ஒவ்வொருத்த ஓட வச்சு இப்பவும் கடன் வாங்காம இருக்கணும் அப்படின்ற சிந்தைக்குள்ள வரல. இப்பவும் கடன் வாங்கணும்ன்ற எண்ணத்தோட இருக்கியே. கத்தோடைய ஆணையை எச்சரிக்கா சொல்றாங்க. அவரோட குடும்பமா சேர்ந்து வாங்க அனுக்கிரகம் செய்ய போறாங்க. ரகசிய கடவுள் வெளியே வந்து நான் பார்க்கிறேன். 12 மணி இரவு நேரத்தில் 12 மணி 2 மணி 3 மணி நேரங்கள் அடிக்கடி என்னுடைய வலது காலுடைய பகுதியும் நெஞ்சுடைய பகுதியை வழுக்குகிற கத்தோடைய ஆவியானவர் காண்கிறார். சத்துரு ஊனப்படுத்துவதற்காக போராடுவான். கத்தோடைய ஆவியான சொன்னார், அவங்க உனக்காக பெருமை
ஆக்கியிருக்கிறார். ஆமென். இப்ப என்ன பார்க்கிறோம்? வெறுமை ஆனால் யாருக்காக? சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்காக. வெறுமையானா சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்காக. வெறுமையானா இந்த செய்தி எடுத்துருக்கிறேன் காரைக்குடி பேசுறதுக்காக. அப்ப என் பாக்கெட்ல என்னோட காசு இல்லை. 2000 ரூபாய் குறையாம என் பாக்கெட்ல காசு இருக்கும். அன்னைக்கு காசு இல்லை. இது கூட என் கூட இருந்த தம்பிட்டு சொல்லிட்டேன், என் பாக்கெட்ல 2000 ரூபாய் குறையாம பாக்கெட்ல இருக்கு, ஆண்டு அனுகிறோம். 2000 ரூபாய் இல்லை. நான் சொன்னேன், ஏசப்பா நீங்க எனக்காக வெறுமையாக்கிருக்கு என்று துடிப்பு புஸ்தகத்தில் குறிப்பிட்டு பேசுறது. நீ வெறுமையான ஐஸ்வர்யவான ஆகவில்லை. அதனால முறை அவர் வெறுமையான நான் என்ன ஆகணும்? சந்தோஷம் நான் என்ன ஆகணும்? சந்தோஷம் நான் என்ன ஆகணும்? நான் என்ன ஆகணும்? நான் என்ன ஆகணும்? நான் என்ன ஆகணும்? இயேசு வெறுமையானா. அப்போ அதனால நான் என்னது? ஐஸ்வர்யம் தான். அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். யோசித்து எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவரா கர்த்தருடைய ஆவியை சொன்னார். ஒன்று பலப்படுத்த தலைமையான ஒரு எருகிற ஒரு தீக்கடலை இருக்காங்க. தீக்கடல் எரிந்த நம்ம மேல எரிச்சிட்டு ஆண்டவருக்கா வாழ்வேன், ஆண்டவருக்கா வாழ்வேன், ஆண்டவருக்கா வாழ்வேன் தெரிஞ்சது. ஆண்டவருக்கா வாழ்வேன், ஆண்டவருக்கா வாழ்வேன், ஆண்டவருக்கா வாழ்வேன்னு சொன்னீங்க. வாழ போராட்டம் வந்துச்சு. அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாம திணறி கொண்டிருக்கிற நிலையை நான் பார்த்தேன். உனக்காக வெறுமையான ஆண்டுகள் உனக்கு செல்வாக்கையும் கனத்தையும் கொடுத்தது உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அப்பா காசு இல்லை, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வெறுமையாக நான் சொல்லுவாங்க. திடீர்னு என் மாவட்ட என்ன பண்ணேன்னா ஜோம் பண்ணி முடிச்சு 5 மணி நேரம் ஜோம் பண்ணேன். முடிச்ச பின்னாடி என்ன பண்ண அப்படின்னா பையன் வந்து அப்பா இது காசு வேணும் அப்படின்னா திடீர்னு கூகுள் எடுத்து ஓப்பன் பண்ண அதில் 5000 ரூபாய். நான் சொல்ல காணிக்கை எதிர்பார்க்க நான் வீட்டில் இருந்து 5 மணி நேரம் ஜோம்ல பின்னாடி பார்த்தேன். என் கோவிலில் 5000 ரூபாய். நான் சொன்னேன் அவர் தரத்தின ஆனால் நம்புறேன் 100க்கு நம்புனா நீ ஐஸ்வர்யமான அவர் தரத்தில் வேணா மாறிட்டாரு அப்படின்னா நீங்க பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்மை தானே வெறுமையாக்கி அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷ சாதனம். அப்புறம் சொன்ன தூள் சாம்பலமா இருக்கிறேன். தாவீது சொன்ன நானும் புழு மனுஷன், பவுல் சொன்ன குப்பை சொன்னார். ஆனா தம்மை தானே வெறுமையாக்கின ஆண்டவர் 3 பகுதியை அந்த வெறுமையை மாற்ற. ஒன்று, ஊழியக்காரின் மனைவியுடைய வெறுமையை ஆண்டவர் மாற்ற.
இன்னைக்கு கர்த்தருடைய சொல்றது அநேக இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யுங்க. அநேக வல்லமையின் கூட்டத்தை ஒரு பகுதியில் நடத்துறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து தேவ வல்லமை வெளிப்படுது. தேவ வல்லமை வெளிப்படுவது மூலமாய் ஆனா பொல்லாத பிசாசு உங்ககிட்ட பணத்தை மட்டும் கையில் வர முடியாதபடி ஒரு வாய் மூலமா செய்யப்பட்ட மாந்திரியத்தின் குறிவையை என் ஆண்டவர் காட்டுறாரு. இந்த இரவு பொழுது அமாவாசை இரவு பொழுது அவர் உன்னை பார்த்து சொன்னார், மகன் தரித்திரமான தெய்வம் பாடுபட்டார், மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு இந்த தகப்பன் என்ன பண்றா, ஊழியக்கார மனைவியையே பிறக்க வைப்பாரானா உனக்குள் இருக்கிற எண்ணெயை பெருகுவதற்கு அந்நிய வாசைய பேசு, ஆண்டவரை துதி, நன்றி சொல்லு. அப்போ பாத்திரம் நிரப்பப்படும். இப்படி சொல்றோம். எங்க ஊர்ல கரண்ட் பிடிச்சவன் கையும் கத்தி எடுத்த கையும் கொல்லானுடைய கையும் சும்மா இருக்கான். எந்த கை? கரண்ட் பிடிச்சவன் கையும் கத்தி எடுத்த கையும் கொல்லா கையும் என்ன பண்ணாது? எங்க ஊர்ல சும்மா அப்ப என்ன பார்க்கணும்? கரண்ட் பிடிச்சாலு கரண்ட் வேலை செஞ்சாலு ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்க அண்ணன் கண்ணன் இருக்க இன்ஜினியர், நான் வருமானம்லாம் பார்ப்பேன். நான் எப்படி மாஸ்டர் இருக்கிறேன், நான் வருமானம்லாம் பார்ப்பேன். ஏதாவது ஒன்று நோடிக்கிட்டு இருப்பாரு. அது எனக்கு நன்மைக்கு தான், தீமைக்கு இல்லை, நோடிக்கிட்டு இருப்பாங்க. கத்தி பிடிச்சவங்களையும் கறி வெட்டுறவங்களையும் என்ன இருக்கும்? கறியை வெட்டுதோ இல்லையோ, கறியில நான் கட்டை வெட்டிட்டு நீங்க கவனிச்சு பார்க்கணும். கொல்லாமையை விடும் தட்டிட்டே இருக்கும். இந்த 3 கையில ஒரு கை ஓகே. வந்து வெயிட் பண்ண வந்தாரு, ஆனால் வர முடியல. நானும் 2 மாதம் இங்கே வரலான்னு பார்த்தேன். கோயம்புத்தூர்ல பஸ் வந்துடலான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். போன மாதம் நினைக்கிறேன். இவங்க வர சொல்லிட்டு இன்னைக்கு வரலன்னா பயங்கர பிரச்சனையில் மாட்டிடுவாங்க. சரி, இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு ஏடிஎம் கார்டு மிஷினில் ஒரு கார்டு போடுறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரை பண்ணிட்டேன், பைசா எடுக்க முடியல. டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா காரணம் பயங்கரமான சின்ன ப்ராப்ளம், வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லவே நான் வர்றது தெரியாது. கோயம்புத்தூர் நானும் போய் போதும். ஆனால் கடையில் நீங்க கொண்டு வந்தார். என்ன வேலை செஞ்சிருக்கு இப்போயா? இப்போ என்ன வேலை செய்ய? முன்னாடி என்ன வேலை செய்ய? நான் சிவில் இன்ஜினியர் நானே ஓட்டில. இப்போ நான் மினிஸ்டர் பண்ணிட்டு சேர்ச்சி வச்சிருக்கேன். கரண்ட் வேலை செய்யல. கரண்ட் வேலை எங்கள் அப்பா செஞ்சிருக்கேன். கையை தட்டி